உள்ளே வந்தீங்கனாலே நம்ம ஒரு நார்மல் வீட்டில் இருக்குமா பங்களாக்குள்ளே இருக்குமா அப்படின்ற ஒரு இடம் தான். சும்மா இப்படியே இந்த ஒரு ஆங்கிளை பாருங்க. இதோ அந்த வீடுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. டீட்டெயில் பண்ணியிருக்காங்க வீட்டில் அப்படி எல்லாத்தையும் காட்டிடலாம். இங்கே ஒரு கார்லாம் கிடையாதுங்க, 2 கார் வரைக்கும் உங்களால் இங்கே பார்க் பண்ண முடியும். இங்கே பார்த்துக்கங்க, உங்களுக்கு போரும் போட்டு கொடுத்துட்டாங்க இங்கே. அது மட்டும் இல்லையா, பஞ்சாயத்து வாட்டர் 10,000 லிட்டர்ஸ்க்கு பஞ்சாயத்து வாட்டர் டேங்க்கும் வச்சு கொடுத்துட்டாங்க. சரியான எதுங்க டீ குட்ல இந்த டோரை பண்ணியிருக்காங்க. இதோட லாக் மெக்கானிசம் மட்டும் பாருங்க, கோத்ரேஜோடது. இதுவுமே நீங்க பீரோலாம் வாங்கணும்னு அவசியமே இல்லை. இதுலேயே உங்களுக்கு அட்டாச்டு பீரோ, அதாவது 4 டோர் பீரோ கணக்கா ஒரு பெரிய பீரோ கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல சோஃபா போட்டா அப்படியே திரும்புங்க. டிவி யூனிட் பயங்கரமா வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல அழகா நீங்க பெரிய டிவியா மாட்டி நீங்க பாட்டு யூஸ் பண்ணிக்கலாம். டீ டைம் ஆயிடுச்சு, சாயங்காலம் என்ன பண்றது, வெளியெல்லாம் போக முடியல, வீட்லயே இருக்கலாம் நினைச்சீங்கன்னா இதோ மழை வந்தாலும் சரி எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு பிளேஸை கொடுத்து இந்த இடத்துல நீங்க உட்காந்துக்கலாங்க. எப்படி அப்படியே அழகா இந்த சைடு காட்டுங்களேன். இப்படி உட்காந்து அழகா ஈவினிங் ஆனால் டீ குடிக்கிறது உட்காந்துக்கலாம். கரெக்டாக இந்த இடத்துல மழை பெய்யும், செம்மையாக இருக்கும். சீரியஸாக சீனரியோட ஒரு வீடு. மக்களே எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு கோயம்புத்தூர்ல உங்களுக்கான ஒரு சூப்பர் வீடு. அதாவது உள்ள வந்தீங்கனாலே நம்ம ஒரு நார்மல் வீட்டில் இருக்குமா பங்களாக்குள்ள இருக்குமா அப்படின்ற ஒரு இடம் தான். சும்மா இப்படியே இந்த ஒரு ஆங்கிளை பாருங்களேன், பயங்கரமா கட்டியிருக்காங்க. இதுவும் நம்ம கோயம்புத்தூர் கீரநத்தம் ஐடி பார்க் பக்கத்திலேயே இந்த வீடு லொக்கேட் ஆயிருக்கு. செம்ம பிரைஸுங்க. எல்லாத்தையுமே டீட்டெயிலாக உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்றோம், ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கடைசி வரைக்கும் பாருங்க. அப்ப இந்த வீடியோல என்ன பண்ணிருக்கோம்னு தெரியும். ரேட்டோ டீட்டெயில்ஸ் இந்த வீடியோல இருக்க போது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இப்படியே காமிச்சாயே இதான்டா வீடா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல ஆனா கொஞ்சம் அப்படியே வெளில போலாமே. வீடோட அவுட்டர் வியூ அப்படியே காட்டுறோம், பாத்துக்கோங்க. ஃபுல் வியூ காட்டிடுறேன் வீட்டை. சூப்பர், இதோ அந்த வீடுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, டீட்டெயில் என்ன பண்ணிருக்காங்க வீட்டில் அப்படி எல்லாத்தையும் காட்டிடலாம். அதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல மட்டும் இல்லைங்க, சென்னை எந்த ஊரா இருந்தாலும் சரி, யாராவது வீடு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ கோயம்புத்தூர்ல கீரநத்தத்துல இப்படி ஒரு வீடு, பிரம்மாண்டமான வீடு, ஃபுல்லி ஃபர்னிஷ்டு வீடு. வாங்க டீட்டெயிலாக உங்களுக்கு காட்டுறேன். இந்த கேட்டை பாத்துக்கங்க எவ்வளவு பெருசு இருக்குன்னு மட்டும். இங்க ஒரு கார்லாம் கிடையாதுங்க, 2 கார் வரைக்கும் உங்களால இங்க பார்க் பண்ண முடியும். இங்க பாத்துக்கங்க, கிட்டத்தட்ட 2 கார், அதுவும் பெரிய காராவே 2 கார் பார்க் பண்ணிக்கலாம். இங்க தண்ணிக்கு நீங்க கவலையப்பட வேண்டாம், உங்களுக்கு போரும் போட்டு கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லையா, பஞ்சாயத்து வாட்டர் 10,000 லிட்டர்ஸ்க்கு பஞ்சாயத்து வாட்டர் டேங்க்கும் வச்சு கொடுத்துட்டாங்க. நீங்க கவலையப்பட வேண்டாம், எப்போ திறந்தாலும் தண்ணி வர ஏரியா தான் எங்க ஊர் கோயம்புத்தூர். அப்படிப்பட்ட இடத்துல தான் இந்த ஒரு வீடுல பங்களா கட்டியிருக்காங்க. உள்ள போய் காட்டுறேன், அசந்து போயிருவீங்க. வாங்க. இது ஃபுல்லாவே உங்களுக்கு கிரானைட்ல பண்ணிருக்காங்க. இந்த டோர் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன், அதாவது ஃபுல் கலைநயத்து. அப்பா சரியான எவிங்க டீ குட்ல இந்த டோரை பண்ணிருக்காங்க. இதோட லாக் மெக்கானிசம் மட்டும் பாருங்க, கோத்ரேஜோடது ஹெவி லாக் மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க. இதுதாங்க உங்களோட ஹால், 16க்கு 16 சைஸ்ல பெரிய ஹால். இப்ப நான் பேசுறது கொஞ்சம் கூட உங்களுக்கு எக்கவே அடிக்காது, ஏன்னா அவ்வளவு ஸ்பேஷியஸான ஹால். ஒரு ஹால் அப்படின்னா அதுக்கு வெளிச்சம் வரணும்னு சொல்லுவாங்கல்ல. அங்க திருப்புங்க, அங்க ஒரு விண்டோ, இங்க ஒரு விண்டோ, இங்க ஒரு விண்டோ, அப்படியே மேல கொண்டு போங்க, அங்க 2 விண்டோ. வீடே அப்படியே ஜகஜோதியா மின்னும், அவ்வளோ ஒரு பெரிய விண்டோஸ் எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்க நீங்க பாக்குறது எல்லாமே நீங்க வீடு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். நீங்க வீடு வந்து குடியே வந்தாலும் போதும், மற்றபடி எதுவுமே நீங்க வாங்க வேண்டாம், எல்லாம் ஃபுல்லி ஃபர்னிஷ்டு. இந்த இடத்துல சோஃபா போட்டா அப்படியே திரும்புங்க. டிவி யூனிட் பயங்கரமா வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல அழகா நீங்க பெரிய டிவியா மாட்டி நீங்க பாட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க ஃபேன். இது ஒரு டூப்ளெக்ஸ் ஹவுஸுங்க. இங்க பாத்தீங்கன்னா 3 BHK டூப்ளெக்ஸ் ஹவுஸ். இங்க இருந்து உங்களுக்கு மாடி, இங்க இருந்து யார் வராங்கன்னு அப்படியே பாத்துக்கலாம். அதோட ஸ்டெப்பு கீழே என்ன விஷயங்கள் இருக்குன்னு காட்டலாம். அதுக்கு முன்னாடி இங்க பாருங்க, சூப்பரா இருக்குல்ல. நம்ம கிட்ட இருக்க ஸ்டாச்சுஸ் எல்லாம் வைக்கலாம், புக்ஸ் எல்லாம் அடுக்கி வைக்கலாம் அப்படின்னா இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் பிளைவுட்ல பண்ணிருக்காங்க. வரவங்க நேரம் அவங்க ஃபேஸை பார்த்துட்டு வர மாதிரி அதுலயுமே ஒரு எலிவேஷன், அதாவது எல்லாமே கலைநயத்தோடுங்க சூப்பரா பண்ணிருக்காங்க. கீழே டைல்ஸை காட்டுங்க ஒரு நிமிஷம். சின்ன சின்ன அந்த ஸ்கொயர் டைல்ஸ் எல்லாம் இல்லைங்க, கிட்டத்தட்ட இதுவே பாத்தீங்கன்னா பெரிய டைல்ஸ்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்க மட்டும் இல்ல, அங்க ஆரம்பிச்சு கிச்சன் வரைக்குமே. இந்த கிச்சன் பாத்தீங்கன்னா 10க்கு 16ங்க. அதுலயே உங்களுக்கு டைனிங்கும் வந்துடும், பிளஸ் ஒரு மாடுலர் கிச்சன் ஸ்டைல்ல கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சிம்னியோட அட்டாச். நான் சொன்னேன்ல ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் ஹவுஸ்னு. ஃபுல்லா உங்களுக்கு என்னன்னா, நீங்க குடி வந்தா மட்டும் போதும், இதுல எல்லாமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்க்ளூடுங்க. நீங்க வந்தீங்கன்னா மட்டும் போதும், எல்லாமே இந்த வீட்லயே இருக்கு. ஸோ இதோட பிரைஸ் டீடைல்ஸ் எல்லாமே மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கடைசியில் சொல்றேன் உங்களுக்கு நான். ஸோ இங்க பாருங்க, நான் சொன்னேன்ல ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் ஹவுஸ்ங்க. அதுவும் பாத்தீங்கன்னா லேடிஸ் மேக்ஸிமம் உங்களோட சமைக்கிற மூடை இன்னுமே அதிகப்படுத்தி கொடுக்குறதுக்காக தான் இந்த கிச்சனே பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ஸ்லோ க்ளோசிங் தான். இங்கே பார்த்துக்கோங்க, இன்னொன்று காமிக்கிறேன் பாருங்க. இப்போ நம்ம இழுத்து விட்டு டக்குன்னு விட்டா கூட ஸ்லோ க்ளோசிங்ல அதுவே இப்போ க்ளோஸ் ஆகும் பார்த்துருக்கீங்களா. அதே மாதிரி இது எல்லா இடத்துலையும் இருக்கிற பேரிவர்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லி ஃபர்னிஷ்டு ஒரு கிச்சன் 10க்கு 16ல. இந்த சைடு திருப்பினீங்கன்னா இங்கே டைனிங்கை போட்டு சாப்பிட்டுட்டு நீங்கள் அழகாக இங்கேயே
ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. லைட்டுமே கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையும் ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அதாவது கரண்ட் எடுத்தாச்சு, தண்ணி எடுத்தாச்சு, போர் போட்டாச்சு. இங்கே வந்து டேக்ஸ் கட்டி உள்ளே வர்றது மட்டும்தான் இந்த வீட்டோட ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பெட்ரூம் 10க்கு 16. இதுவுமே நீங்கள் பீரோலாம் வாங்கணும்னு அவசியமே இல்லை. இதுலேயே உங்களுக்கு அட்டாச்டு பீரோ, அதாவது 4 டோர் பீரோ கணக்காக ஒரு பெரிய பீரோ கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறீங்கன்னா இந்த இடத்துல அழகாக லேப்டாப்பை வச்சுட்டு இந்த விண்டோவை திறந்து விட்டிங்கன்னா போதும். இப்படி திறந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு கொசு வலையோடு போட்டு இங்கே ரெடியாக பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். இந்த விண்டோவே உங்களுக்கு கொசு வலையோடு வச்சு கொடுத்துருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு? இப்போ நான் வாழ போகிறேன்னா எப்படிலாம் வீடு இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அப்படித்தான் அவங்க யோசிச்சு இந்த வீடையும் கட்டியிருக்காங்க. அதாவது பெட்ரூமுக்கு ஒரு ஃபால் சீலிங் இங்கே பாருங்க, அழகாக ஒரு அந்த இடத்துல லைட் மாதிரி செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கு அட்டாச் பாத்ரூமும் இருக்குது உங்களுக்கு. இது ரொம்ப ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். உங்களுக்கு வாஷ் பேஷன் வந்துடும், இந்த இடத்துல ஒரு கண்ணாடி வந்துடும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஷவர் வந்துடும். பொதுவாக ஒரு பாத்ரூமுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே நீட்டாக பண்ணியிருக்காங்க. அதுவும் ஃபுல்லாக பேரிவேர் அந்த இதுலேருந்து உங்களுக்கு எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் எடுத்திருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிச்சன் 10க்கு 16, ஒரு சின்ன பெட்ரூம் 10க்கு 16, ஆள் 16க்கு 16. இவ்வளோ பெரிய வீடு. இப்போது மேலே போகலாம். அங்கே தான் உங்களுக்கு மெயின் பிக்சரை காத்திருக்கு. டக்குன்னு வாங்க அப்படியே. ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸு இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க. இங்கே கூட உங்களுக்கு நைட் நேரத்தில் வந்தீங்கன்னா லைட் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு அந்த விசிபிலிட்டி நல்லாவே இருக்கும். வாங்க அப்படியும் கூட. இங்கே ஒரு வென்டிலேஷன். இதை நீங்கள் ஆக்சுவலாக இங்கே இருக்க வென்டிலேஷனில் நீங்கள் திறந்துக்கலாம். அதான் மேட்ரு. இங்கே பாருங்க, அப்பா சரியான காற்றுங்க. ஸோ அப்படி இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஒரு வென்டிலேஷன். இங்கே இருக்கிற வென்டிலேஷன் எல்லாத்தையுமே நீங்கள் ஓப்பனும் பண்ணிக்கலாம். இப்படி திருப்புங்களேன். நான் சொன்ன அந்த ஹால் இங்கேருந்து நீங்கள் அப்படியே எட்டி பார்த்தீங்கன்னா இங்கே யார் வராங்க, எப்படி வராங்க எல்லாத்தையும் நீங்கள் இங்கேருந்தே பார்த்துக்கலாம். அந்த லெவலில் தான் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் டஃப் அண்ட் கிளாஸ், உடையவே உடையாதுங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம். இது ஒரு ஹாலாக யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே இதுவே கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11க்கு 11 பெருசாக இருக்குது. அப்படியே திருப்புங்களேன். இங்கே ஒரு குட்டி பெட்ரூம். நீங்கள் ஐடி கேமில் ஒர்க் பண்ணுறீங்களா, எகைன் இங்கேயே ஒர்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ப்ளக் கனெக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. இப்படி திருப்பினீங்கன்னா நான் சொன்னேன்ல கட்டில் கூட வாங்க வேணான்ட்டு எல்லாமே இருக்குங்க வித் பெட்டோடவே. இந்த ரூம் சைஸு 10க்கு 16 சைஸில் கட்டியிருக்காங்க. டைனிங் இங்கே பார்த்தீங்களா? ஸோ உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையுமே அவங்களே ப்ரொவிஷன்ஸோடு வச்சு கொடுத்துட்டாங்க. நீங்கள் வந்தால் மட்டும் போதும். அட்டாச்சு பீரோவோட சூப்பராக இருக்குல்ல? இன்னொரு மேட்ரு, இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொசு வலையோடு வந்துடும். ஸோ இதுக்கு தனியாக நீங்கள் வந்து ஒரு 2000-3000 செலவு பண்ணுற அவசியமே இல்லை. எல்லாமே அட்டாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை மாடின்னு ஒன்று இருக்குல்ல, அது நம்ம இந்த சின்ன மாஸ்டர் பெட்ரூம்லேருந்து வெளியே வந்துக்கலாம். இது தாங்க வியூ. நம்ம கோயம்புத்தூர் அழகை நீங்கள் இங்கே பார்க்கலாங்க. எப்படி வேறு லெவலில் இருக்கா? அதாவது இது மட்டுமே சின்னதெல்லாம் கிடையாதுங்க. அப்படியே பின்னாடி போங்களேன், எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்த்துக்கோங்க. நான் எங்கே இருக்கேன், இந்த மாடி எந்த அளவுக்கு போகுதுன்னு பாருங்கள். அந்த இடத்துல ஒரு கிரில் அழகாக கொடுத்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு லைட்ஸுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அழகாக இந்த இடத்துல என்ன லைட்ஸ் வேணால் போட்டுக்கலாம். அதுக்கு மேலேயும் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே உங்களுக்கு லைட்ஸ். கிட்டத்தட்ட ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஏரியாங்க. இங்கே ஃப்ளாட்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்குது. அந்த இடத்துல இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குது. அங்கே பாருங்கள், அங்கே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. பின்னாடி ஃபுல்லாக வீடுகள்லாம் வந்தாச்சு. இது வந்து குட்டி மாஸ்டர் பெட்ரூம் சொன்னோன்னா, இப்போது மெயின் பிக்சர் இருக்கிறதுலையே ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம். ஐயோ மறந்துட்டு பாருங்கள், இங்கே உங்களுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பாருங்கள், கிட்டத்தட்ட நீங்கள் அங்கே என்ன சைஸில் பார்த்தீங்களோ அந்த சைஸ்லேயே இது என்னென்னா எண்டு வரைக்கும் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்த வீட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இதோட டைல்ஸ் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. எண்டு வரைக்குமே டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது மாஸ்டர் பெட்ரூம் போகலாமா? நார்மல் பெட்ரே 10க்கு 16. மாஸ்டர் பெட்ரூம் எப்படி இருக்கும் அப்படியே வாங்கலாம் சீக்கிரம். இதுதான் அந்த மாஸ்டர் பெட்ரூமு. வாய்ப்பே இல்லை, ஏதோ ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது. இந்த பெட்டை மட்டும் பாருங்களேன், சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா போதும், இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே உங்களுக்கு சொந்தம். இது தனியாக காசெல்லாம் கிடையாது. ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் ஹவுஸு உங்களுக்கு தான். இங்கே பாருங்கள், படுத்த மேனிக்கே உங்களுக்கு ஒரு பீரோ. ஆஹா நல்லா இருக்கே, நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது ஒரு உட்டன் ஸ்டைலில் இந்த ரூமையே பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். உட்டன் ஸ்டைலில் ரூமே பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு செல்ஃப். சப்போஸ் நீங்கள் டிவி எதாவது வைக்கிறதா இருந்தால் இந்த இடத்துல டிவி வச்சுக்கலாம். உங்களுக்கு ப்ளக்கும் வந்துடுது. அப்படியே படுத்ததுலேயே சொன்ன கேபிள் கனெக்ஷன் வந்துருக்குண்டு இங்கே எல்லாம் இருக்குது. இந்த ரூமுக்குமே
வென்டிலேஷன் அதோ இங்கே ஒரு வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த வென்டிலேஷன் அழகாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எகைன் இங்கே ஒரு சின்ன ஸ்டோரேஜ். ஆக்சுவலாக எனக்கு என்ன பிடிச்சதுன்னா, எதுவுமே நார்மலாக கொடுக்காம இந்த ஹேண்டில் கூட பாருங்கள் சூப்பராக ஒரு டிசைனாக பண்ணியிருக்காங்க. ஸ்கேலி அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து. அதே மாதிரி இந்த டோருமே எல்லாமே டீக்கில் தான் பண்ணியிருக்காங்க. நல்லா தான் இருக்குது. பாத்ரூம் எங்கே நானும் தேடினேன், அது எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். இங்கே வந்தீங்கன்னா ஓகே, இது பாத்ரூமுக்கு முன்னாடி லேடிஸ்க்கான ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம். இதுக்குள்ளே தான் ட்ரெஸ்ஸிங் ரூமும் உங்களுக்கு ஒரு லாஃப்ட் அடிச்சிருக்காங்க. இதுக்குள்ளே தான் உங்களுக்கு அந்த மாஸ்டர் பெட்ரூமோட மாஸ்டர் பாத்ரூம்ங்க. அதாவது இந்த லெவலில் கோயம்புத்தூரில் யாராவது வீடு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு கீழே இருக்கிற நம்பரை கால் பண்ணிக்கோங்க. உண்மையாலுமே ரசித்து தான் வீடை கட்டியிருக்காங்க. வீடு முடிஞ்சு போச்சா அப்படின்னு நினைக்காதீங்க, இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே ஏறணும். அங்கே ஒரு மேட்ரு காத்திருக்கு, வாங்க. ஸோ இங்கே கூட பாருங்கள், ஸ்டீலில் தான் இப்படி ஒரு கிரில்லை கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது இது பார்க்குறதுக்கும். என்னென்னா மொட்டையாக இருந்தால் நல்லா இருக்காதுங்க, அதுக்காக இந்த மாதிரி ஸ்டீலில் கிரிப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு வென்டிலேஷன் இல்லாமல் இங்கே ஃபுல்லாமே உங்களுக்கு பல்போடு கொடுத்துட்டாங்க. இதுதான் இந்த வீட்டோட எண்டு, மொட்டை மாடி. வாங்க. ஸோ இந்த இடத்துல எஸ்எஸ்ல வந்து உங்களுக்கு ஹேண்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க, இங்கே பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே ஒரு வென்டிலேஷன். இங்கே இருக்க வென்டிலேஷன் எல்லாமே உங்களால் ஓப்பன் பண்ணிக்க முடியும். இதோ ஓப்பன் பண்ணிக்க முடியும், பார்த்தீங்களா? ஸோ எல்லா இடத்துலையுமே ஜன்னலை வந்து சும்மா கொடுக்கல, ஓப்பன் பண்ணுற மாதிரியே கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு மேலே போகலாமா மக்களே? வாங்க. வாவ். அதாவது இந்த வீட்டோட மொத்த மாடியுமே இங்கே தான் இருக்குது. இங்கே பார்த்துக்குங்க, சுற்றியும் நான் சொன்னேன்ல வீடு ஃபுல்லாக ஆகிட்டு இருக்குன்னு. இந்த சைடு பாருங்கள், சுற்றியும் வீடு. சவுண்டு கேட்குதா? எங்கள் ஊர் கிளைமேட் எப்பவுமே பயங்கரமாக தான் இருக்கும். இன்னொன்று, இவங்க பில்லர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. இதுக்கு மேலேயும் நீங்கள் எடுக்கிறதா எடுத்துக்கலாம். சப்போஸ் டீ டைம் ஆகிடுச்சு, சாயங்காலம் என்ன பண்ணுறது, வெளியெல்லாம் போக முடியல, வீட்லேயே இருக்கலாம்னு நினச்சிங்கன்னா, இதோ மழை வந்தாலும் சரி எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு பிளேஸை கொடுத்து இந்த இடத்துல நீங்கள் உட்காந்துக்கலாங்க. எப்படி அப்படியே அழகாக இந்த சைடு காட்டுங்களேன், எப்படி உட்காந்து அழகாக ஈவினிங் ஆனால் டீ குடிக்கிறது உட்காந்துக்கலாம். கரெக்டாக இந்த இடத்துல மழை பெய்யும், செம்மையாக இருக்கும். சீரியஸாக சீனரியோட ஒரு வீடு. நம்ம கீழநத்தம் ஐடி பார்க் பக்கத்துலேயே இந்த இடம் லொக்கேட் ஆகிருக்கு. பிரம்மாண்டமான ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் ஹவுஸுங்க இது. ஸோ யாருக்காவது தேவைப்பட்டால் கீழே இருக்கிற நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள். ரேட் அதானே கேட்க வரீங்க, கீழே இருக்கிற நம்பரை கால் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிக்கோங்க. ரேட்டு இந்த சுற்றி இருக்கிற ஏரியாவில் ரொம்ப அஃபோர்டபுள். ஏன்னு சொல்கிறேன்னா, இங்கேருந்து அங்கே சைடு திருப்பினீங்கன்னா தெரியும், நம்ம ஐடி கம்பெனி அங்கே தெரியும் பாருங்கள். ஃபுல்லாக அந்த எண்டு ஃபுல்லாக ஐடி கம்பெனி தாங்க. ஸோ இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக அதாவது ஹவுஸே இல்லை, எல்லாமே காடாக இருக்குன்னு யாராலையும் சொல்ல முடியாது. இங்கே பாருங்கள், நான் சொல்லிட்டேன்ல கீழநத்தம்ன்ற இடம். கீழே இருக்கிற நம்பரை கால் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீட்டோட டீட்டெயில்ஸு, ரேட்டு, எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க. முக்கியமான விஷயம், ஒரு வீடு வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் நிறையா பொருள் வாங்குவீங்களே, இந்த வீட்டுக்கு பொருள்கள் எதுவுமே வாங்க வேண்டாம். இது ஃபுல்லி ஃபர்னிஷ்டு ஹவுஸு. கீழே இருக்கிற நம்பரை கால் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நீங்களும் இந்த வீட்டுக்கு முதலாளி ஆகிறதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் நம்ம வீடு சேனல் மூலமாக வரப்போகுது. நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டெய்லியுமே கண்டென்ட் நம்மக்கிட்ட வந்துக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு எல்லா விஷயமே நம்ம சேனலில் இருக்குது. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பாய்.